வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு டே சாட்டர்டே, மார்க்கெட் ஹாலிடே. டேட் கரெக்டாக 21 12வது மாதம் 2024. டைம் கரெக்டாக 11:45 11:44. இன்னையோட நம்மளுடைய டாபிக் வந்து 2024 எண்டிங்குள்ள இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறோங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கிற ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் லாங் டைமில் ஹோல்டு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஹைஓசிஎல்லாக இருக்கட்டும், ஜி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும். ஓகே. ஸோ நியூ இயர் ஸ்டாக் பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ரைட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாரம் வாரம் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சா நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேனோ அதை வந்து நான் சொல்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் 4 இயர் அந்த ஸ்டாக்குடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்கும், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போதைக்கு கரெக்டாக எப்படி இருக்குன்னா, ஸோ ஜூன் மாதத்துடைய லோலேருந்து, அதாவது 2024 ஜூன் மாதத்துடைய லோக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் பாயிண்ட் வந்திருக்கு. ஓகே. அது எங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 606 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 606 ரேஞ்சுக்கிட்ட வந்தால் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ஹைக்கு இது கரெக்ஷன் ஆகியிருக்கு. அப்போ அது எதுக்காக போயிட்டுருக்கு? இந்த ஹையை டார்கெட் பிரேக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்திருக்காங்கிறத செக் பண்ணலாங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அங்கே நடந்திருக்கானா? ஸோ இதவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த லோ டு ஹைக்கு கரெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிட்டு போயிடுச்சு. ஸோ அதோடைய பாசிபிலிட்டி 80 to 90% அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 606 இந்த ரேஞ்சுக்கு வந்தால் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை ட்ரை பண்ணலாம். இது என்னுடைய விருப்பம். உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. ரைட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணணுன்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம். ஓகே. இது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருங்கிறது. ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் ஒரு 2 to 3 மந்த்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துரும். ஸோ இங்கே வரைக்கும் டச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது வீக்லி டைம் ஃப்ரேமில். வீக்லி டைம் ஃப்ரேம்க்கான கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே மேலே போகிறதுக்கு ஒரு 3 to 4 மந்த் ஆகும். நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 606க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐஓசிஎல் கம்பெனி பற்றி நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது என்ன ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஐஓசிஎல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிசம்பர் மந்த் ஃபால், ஜான்வரி மந்த் ரேலி, இது நடக்கிற ஒரே ஸ்டாக் வந்து ஐஓசிஎல் தான். இதோ இந்த இடத்துல டிசம்பர் மந்த் ஃபால், ஜான்வரி மந்த் ரேலி, அது பிப்ரவரி மந்த் வரைக்கும் ரேலி ஆகிட்டுருக்கு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஃபால் ஆகிருக்கு. ரேலிக்கு 80% வாய்ப்பு இருக்குது. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல் நல்ல ரேலி ஆகிருக்கு. ஓகே. நல்ல ரேலி ஆகிட்டு கடைசி டைமில் செல்லிங் ப்ரெஷரை காமிச்சிருக்கோம் ஐஓசிஎல்லில். நம்ம வீடியோவை பார்த்து கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1% நீங்கள் இந்த ஐஓசிஎல்லில் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் ஆன ரேலிக்கு ஏன் இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கான் அப்படின்னா, சேம் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். 61.8%ங்கிற நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். அது வந்த உடனே மார்க்கெட்டு திரும்பிட்டு போயிருக்கும். ரைட். நம்ம என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது? இதோ இந்த பிளாக் கலர் லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லைன் 61.8% இங்கே இருக்குது கரெக்டாக.
இங்கே வந்த உடனே மார்க்கெட் திரும்பிட்டு போயிடுச்சு. ஸோ எதுக்காக திரும்பிட்டு போயிட்டுருக்குன்னா நேத்தோடைய ஹையை உடைக்கிறதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது நடக்கலாம், 1 வீக்கில் நடக்கலாம், 2 வீக்ஸில் நடக்கலாம், 1 மந்தில் நடக்கலாம், ஓகே 2 மந்தில் நடக்கலாம். பட் ஐஓசிஎல் லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐஓசிஎல் லாங் டேர்முக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 4 hours டைம் ஃப்ரேமில் இது ஒரு நல்ல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ பேட்டர்னுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அதில் போய் பாருங்கள். பேட்டர்ன் பற்றின இம்பார்ட்டன்ஸ் வீடியோ அதில் இருக்குது. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய வேலை இதுதான். இங்கே வந்துட்டு கரெக்டாக இங்கே லோ வைக்காமல் இப்போ இந்த ஹைக்கு ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு அழகாக எங்கே போகிறான், இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த டார்கெட்டுக்கு அவன் போயிடுவான். 171 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு 4 இயர்ஸில் இது சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டானதும் கூட. ரைட், இது வந்து ஐஓசிஎல். ஐஓசிஎல் ஸ்டாக் ரொம்ப நான் வந்து பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுற ஸ்டாக்னா எனக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பர்சனலாக இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணுறேன் ஐஓசிஎல்ங்கிறது. ரைட், ஐஓசிஎல் கூட இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட் அண்டு இந்த டைமுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். என்ட்ரி லெவல் எதுனா 145க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கோயிங் டு ஹிட் ஆல் டைம் ஹை. ஓகே, 146 வரைக்கும் நம்மளுடைய கன்சிடரேஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ். ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் இந்த ஐஓசிஎல் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து கம்மி ஷேர் தானே, ஷேர் ப்ரைஸ் கம்மிங்கிறனால நான் காலேஜ் தான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நாலேஜ் இல்லை. பட் நல்ல ஸ்டாக் சொன்னால் நான் வீக்லி மறக்காமல் அதை நான் என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த ஐஓசிஎல் ஷேரை நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மந்த்லி எவ்வளோ கேபிட்டலை உங்களால் இதுக்கு அலோகேட் பண்ண முடியுமோ அதை நாலாக பிரிச்சுட்டு 4 வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன், தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ். இந்த ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் கரெக்டாக இப்போது ப்ரீவியஸ் லோ டு ஹை, அதாவது 5 minute டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா 5 minute டைம் ஃப்ரேம் படி பார்க்கும்போது இந்த லோ டு ஹைக்கு இது கரெக்ஷன். எந்த இடம் கரெக்ஷன் அப்படின்னா 68.34 இந்த இடம் கரெக்ஷனுக்கு வந்திருக்கு. நல்ல ரேலி கொடுத்துருக்கு, இந்த கரெக்ஷனுக்கு வந்திருக்கு. ஓகே, இங்கே இருந்துட்டு திரும்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ 5 minute டைம் ஃப்ரேம் படி லோ டு ஹையில் நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்போ இங்கே வரானோ இங்கே வரும்போதெல்லாம் ஒரு ரேலி கொடுக்குறான், மறுபடியும் இங்கே வரும்போதெல்லாம் ரேலி கொடுக்குறான். ஸோ இந்த இடத்துல அவன் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி. கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து நிற்கிறான். மறுபடியும் நீங்கள் இது ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குன்னா இந்த கரெக்ஷனுக்கு இருந்து மறுபடியும் மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு போவான் ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ். ஓகே, ஸோ இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 68 rupees தான். கொஞ்சம் இதை நம்ம என்ன சொல்லலாம், நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இது நல்ல ஷேர் தான். ஓகே, ஒரு 3% கொடுக்கும் ஷார்ட் டைமில். நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எப்படி இருக்குது? ஓகே, சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி கரெக்டாக 10 minutes டைம் ஃப்ரேமில் நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ரேலி கொடுத்ததுக்கான கரெக்ஷனை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக் எப்படின்னா, நாளைக்கு மண்டே இது ஷேரோடைய ப்ரைஸ் வந்து 281.
ஸோ 281.91க்கு மேலே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் க்ளோஸ் கிடைச்சா இதை நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு ட்ரை பண்ணலாம். சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி தொடர்ந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு அப் ட்ரெண்டுக்கு ஒவ்வொரு கரெக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஓகே, அப்போ இந்த 10 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த லோலேருந்து இந்த ஐக்கு கரெக்ஷன் எங்கே வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இது நமக்கு தெரியும் 281 வரைக்கும் வரும். அப்போ 281 வந்ததுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 306 பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுவான் கரெக்ஷன் அப்படின்னா. அதுக்கான டைம் வந்து 1 மந்த் 2 மந்த் இல்லை 3 மந்த். ஸோ சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி நம்ம என்ட்ரியில் வந்துட்டுருக்கு, நம்ம என்ட்ரியில் இருக்குது இப்போ கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து குஜராத் கேஸ். ஸோ கமாடிட்டி சம்மந்தப்பட்ட ஸ்டாக் சொல்ல தேவையில்லை. பை ஆன் டிசம்பரி, செல் ஆன் பிப்ரவரி டு மார்ச் ஆர் ஏப்ரல் மே. ஓகே, குஜராத் கேஸ் நல்ல ஃபாலிங் கொடுத்துருப்பான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த ஃபாலிங்க்கு ஒரு கரெக்ஷனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா? சரி, நல்ல ஒரு ரேலி கொடுத்துருப்பான், ரேலிக்கு ஒரு கரெக்ஷன் கிடைக்கணும். அப்போது ரேலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம என்ட்ரி லெவல் எங்கே இருக்குது? நம்ம லெவல் இங்கே இருக்குது, 499.79. நம்ம என்ட்ரி லெவல் இங்கே இருக்குது. அப்போது இங்கே மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 501, 503, 506, 510 அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டே இருக்கும். இது குஜராத் கேஸ். ஸோ குஜராத் கேஸ் வழக்கமாகவே ஃபால் ஆன் டிசம்பர், ரைஸ் ஆன் ஜான்வரி. இதோ டிசம்பர் ஃபால் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், டிசம்பர் ஃபால், ஜான்வரி ரேலி. சரி, இது எல்லாமே இங்கேருந்தே டிசம்பர் ரேலி ஸ்டார்ட் ஆக ஆச்சு. ஓகே, சாரி, இது டிசம்பர் ஃபால் எங்கே வருது? இங்கே வருது பாருங்கள், டிசம்பர் ஃபால் இந்த இடத்துல இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து டிசம்பர் மந்த்துக்கு ரேலி கொடுத்துருக்கான், மறுபடியும் டிசம்பர் மந்த்துக்கு ஃபாலு, கடைசியில் டிசம்பர் மந்த்துக்கு பெரிய ஃபாலை கொடுக்குறான். பெரிய ஃபாலை கொடுத்துட்டு இப்போ எங்கேருந்து ஏற ஆரம்பிப்பான்? இந்த கரெக்ஷன் ஃபேஸ் கிடச்சிருக்கு, இந்த கரெக்ஷன் ஃபேஸ்லேருந்து பாருங்கள். ஏன்னா டிசம்பர் மந்த்லேருந்து நல்ல ரேலி கொடுக்குறான், கீழே விழுறான், ரேலி கொடுக்குறான், கீழே விழுறான், ரேலி கொடுக்குறான், கீழே விழுறான். எப்போ இதை கட் பண்ணுறானோ அவன் கீழே போயிடுவான். அப்போது அடுத்தடுத்த லோயர் லோவாக வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல இந்த கரெக்ஷனுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்குதுன்னா இந்த ஹையர் ஹையை கட் பண்ண போகிறாங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, இதுக்கு ப்ரீவியஸ் டிசம்பர் குஜராத் கேஸ் எப்படி ஆக்ட் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். 1 டே டைம் ஃப்ரேமில் 2024 இங்கே இருக்குது. டிசம்பர் மந்தில் குஜராத் கேஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். 2023 டிசம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2024 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் குஜராத் கேஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபண்டமெண்டலாக இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு ஸ்டாக் வந்து என்ன கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போது இந்த அக்டோபர் லோ இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டிசம்பர் இங்கே இருக்குது. ஆனால் ஜான்வரி மந்த் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹை கிட்ட போய் நின்றான். மார்ச் மந்தெல்லாம் ஆல் டைம் ஹையையே ரீச் பண்ணிட்டான் நியர்பை. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இங்கேயும் இருக்குது. குஜராத் கேஸ் ஷேர் ப்ரைஸ் 499 இப்போ கரெக்டாக நம்மளோட என்ட்ரி பாயிண்டில் இருக்குது. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆர்பிஎல் பேங்க் இப்போ ஆர்பிஎல் பேங்க் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னா 1 டே டைம் ஃப்ரேம் படி பார்க்க வேண்டாம், இது கொஞ்சம் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறது சேஃபர். ஓகே, இப்போ 1 வீக் டைம் ஃப்ரேம் படி பார்த்தா ஆர்பிஎல் பேங்க்கு நம்ம என்ட்ரி கிட்ட வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இந்த லோ டு ஹைக்கு ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்திருக்கா கரெக்டாக 0.618. இந்த ஃபிபோனாச்சி லெவலுக்கு 0.618 இதுதான். ஸோ இங்கே வந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் க்ரீன் க்ளோஸும் கிடைச்சிருக்கு. எப்போ கிடைச்சிருக்கு? 1 வீக்குக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு. அப்போ எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ மைனஸில் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த பேங்க் இட்ஸ் கோயிங் டு ஹிட் ப்ரீவியஸ் ஹை. ஏன்னா நம்ம பார்க்குறது 1 வீக். அப்போ இந்த 1 வீக்கில் நீங்கள் இங்கே க்ரீன் க்ளோஸ் கிடச்சி சொல்லி இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா 172க்கு எடுத்திருப்பீங்க. இப்போ 152ல் இருக்கும், ஒரு 20 பாயிண்ட் மைனஸில் இருக்கும். பட் அதை பார்த்து பேனிக் ஆகாமல் இருக்கிறத விட நீங்கள் பார்க்குறது 1 வீக் டைம் ஃப்ரேம். ஒவ்வொரு கேண்டலும் ஒவ்வொரு வாரம் உள்ள 5 நாள் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இதுவும் அப்படியே அடுத்த ஒரு 6 மந்தில்
ஆர்பிஎல் பேங்க் ஆல் டைம் ஹை எல்லாம் உடச்சிட்டு சூப்பராக போயிடுவாங்கிறது என்னுடைய கான்செப்ட் ஆர்பிஎல் பேங்க்கை பற்றின. ஓகே, ஆர்பிஎல் பேங்க் வந்து லாங் டேர்ம் இப்போ கரெக்டாக நம்மளோட என்ட்ரி பாயிண்டில் தான் இருக்குது. பட் ஆனால் லாங் டேர்ம் ஆர்பிஎல் பேங்க் லாங் டேர்ம். நெக்ஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு. நான் டிசம்பர் மந்த் அதிகமாக வந்து எதை விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கமாடிட்டி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கை பார்த்துடலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு கரெக்டாக இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக கொடுத்த ஹைக்கு இப்போ ஒரு ரேலி. ஓகே, அந்த ரேலிக்கு ஒரு கரெக்ஷன் ஒன்று வேணும் இல்லைங்களா? அந்த கரெக்ஷனுக்காக தான் இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த லோலிருந்து இந்த ஹைக்கு நம்ம என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்போ இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ இதை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா இது வேறு ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வேறு எங்கே இருக்குது ப்ரீவியஸ் ஹை? ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்கிறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் லோவுக்கு எதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போது இந்த லோவை எடுத்துக்கலாமா? இந்த லோவை எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த லோ எடுத்துக்கலாம். மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு கடைசியில் பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க இல்லைங்களா? இது ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 1 வீக் டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேமில் கரெக்ஷன்னு ஒன்று வரணும் அப்படின்னா எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? 1 வீக் டைம் ஃப்ரேமில் ஒரு ப்ரீவியஸ் கரெக்ஷன். ஆக்சுவலாக இந்த பேங்க் வந்து நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப லாங் டேர்முக்கு சொல்கிறேன். எப்போ இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோ டு ஹைக்கு கரெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 85 ரூபாய். இப்போ 96 இருக்குது, 85.69 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் ஆர்பிஎல் பேங்க்கு இந்த ரேலிக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ரேலி ஆகிட்டு போவான். ஸோ 85 கிட்ட வந்தால் நம்மளுடைய கன்சிடரேஷனில் கொண்டு வரலாம். ஆர்பிஎல் பேங்க் 85 நோட்டடில் இருக்கட்டும். நோட்டட். ஓகே, 85 நோட்டட். ஏன்னா 85 வர வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். ஓகே, ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் அது லாங் டேர்மாக கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஷேர் வந்து லாங் டேர்ம் வச்சுக்கலாம். இந்த லாங் டேர்ம் ஷேர் எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த பிலோ 100 ருபீஸ் ஷேரு இல்லை பிலோ 150 ருபீஸ் ஷேர் இதெல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்பிஎல் இது 85 வர வரைக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ 85 வந்ததுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இப்போவே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். வாரம் வாரம் ஒரு ஷேர் வாங்கி உங்களுடைய மந்த்லி இவ்வளோ நான் ஒதுக்குவேன், இவ்வளோ என்னால் ஒதுக்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ மந்த்லி நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்களோ அதை வந்து 4 வாரமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 4 வாரத்துக்கு 4 டைம் போடுங்க. ஓகே, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டைம் போடுங்க. மந்த்லி ஒதுக்குற கேபிட்டலை அதை 4 வாரமாக பிரித்து போட்டுருங்க. எந்த ஷேர் மேலே போடுறீங்களோ அது மேலே. ஓகே, இல்லை எனக்கு இந்த வீடியோ மேலே விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருக்கலாம்னு சொல்லி என்னுடைய சஜஷன். தனிப்பட்ட விருப்பம் தான். நான் எந்த கால் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஓகே, இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஐடிஐ ஸ்டாக். ஸோ ஐடிஐ ஸ்டாக் வந்து என்னன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ ஸ்டாக்கு இந்த லோ டு ஹைக்கு நம்மளுடைய என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. நம்ம ஜோன் வந்து ரைட் கரெக்டாக இங்கே 201 கிட்ட வந்திருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அது 0.5 லெவல்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். பட் இருந்தாலும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது.
ஸோ இங்கேருந்து அவன் டார்கெட் கொடுத்துட்டு போயிட்டான் 203, ஃபஸ்ட் டார்கெட் 240, அப்புறம் 270, இது ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டான். பட் மறுபடியும் இங்கேருந்து வரும்போது ட்ரை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஏர்லியாக போய் இதை கேட்ச் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த லோவுக்கு இந்த ஹையை ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரைட்டா? 286. ஓகே, ஐடிஐ ஸ்டாக்கு 280 286 இந்த ரேஞ்சுக்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஃப்சிஐ ஸ்டாக். ரைட், ஐஎஃப்சிஐ ஸ்டாக் இது வீக்லி டைம் ஃப்ரேமில் ஐஎஃப்சிஐ ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லோனிருந்து இந்த ஹைக்கு 61.8% கரெக்ஷன் வேல்யூவாக இருக்கணும். ஸோ 61.8% கரெக்ஷன் வேல்யூ வந்திருக்கா? ஓகே, வந்திருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவா இருக்கும்? 63 இருக்கும். ஸோ 56லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 63 போயிருக்கும். 63லேருந்து நெக்ஸ்ட்டு 70 வரைக்குமே டச் ஆயிருக்கு. பட் ஆனால் இப்போவும் அது டவுன் ட்ரெண்டில் தான் காமிக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில் காமிக்குது. ஸோ மறுபடியும் அதை கன்சிடர் பண்ணலாமான்னா பண்ணலாம். எப்போ கன்சிடர் பண்ணலான்னா 57 ருபீஸ் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது இதை கன்சிடர் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல கன்சிடராக இருக்கும். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜி என்டர்டைன்மெண்ட் நல்ல ஸ்டாக். ஸோ எது வரைக்கும்லாம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து 625 வரைக்கும்லாம் ஜி என்டர்டைன்மெண்ட் போயிருக்கு. இப்போ அதோடைய ஷேர் ப்ரைஸ் எவ்வளோக்கு வந்திருக்குன்னா 125 ருபீஸில் இருக்குது. இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாமான்னா ரொம்ப லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் ஓவர் ஃபிபோனாச்சி போட்டோம் அப்படின்னா லோ டு ஹைக்கு ஃபிபோனாச்சி போட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல இருக்குது நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். நம்ம என்ட்ரி பாயிண்ட் இங்கே. ஓகே, நம்ம என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்குது. நம்ம என்ட்ரி பாயிண்டில் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா ஒரு வேளை இது எப்போனா 2020. ஸோ இங்கே வரும்போது நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 262லேருந்து 363 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம அழகாக ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த ஸ்டாக் கரெக்ஷனுக்காக வர்றதா இருந்தால் என்ன ஆகிருக்குன்னா இந்த லெவலோட ஸ்டாப் ஆகிருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு விஷயம். ஒருவேளை வீக்லி மந்த்லிலேயே இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கான ரேலிக்கு கரெக்ஷன் வரதா இருந்திருந்தா எங்கே ஸ்டாப் ஆகிருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லெவல் இருக்குது பார்த்தீங்களா 61.8. இந்த லெவல் நம்மளுடைய பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிருக்கணும். ஸோ இங்கே வரைக்கும் வந்தால் 216 தொட்டால் 216 தொட்டுட்டு 289 வரையும் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா திரும்பவும் வந்தான், திரும்பவும் விட்டுட்டு திரும்ப ரிஜெக்ஷன் பண்ணி போனால் மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். இப்போ இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா இங்கே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் கிடைக்கணும். நல்ல க்ரீன் கேண்டில்னா எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நல்ல க்ரீன் கேண்டில் இந்த சப்போர்ட் கிட்ட கிடைக்கணும். ஓகே, இந்த சப்போர்ட் கிட்ட உங்களுக்கு நல்ல க்ரீன் கேண்டில் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் மேபி இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இங்கேருந்து இங்கே எப்படி ரேலி கிடைச்சதோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு நீங்கள் உங்களுடைய முடிவு எடுக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இது நல்ல சப்போர்ட் ரீஜன் கிட்ட வந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் 2 பேரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கான். 114க்கு கீழே போகக்கூடாது. அதே மாதிரி 115க்கு மேலே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் C5 லாங் டேர்மில் உங்களுடைய இதை வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே வரலாம். 115 அப்போ க்ரீன் கேண்டில் 115 அப்போ க்ரீன் கேண்டில்
வீக்லி டைம் ஃப்ரேமில் வீக் டைம் ஃப்ரேமில் ஓகே. ஸோ இந்த வாரம் இந்த கேண்டலோட முடிஞ்சிருது. அப்போ அடுத்த வாரம் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறதான் பார்க்கணும். நமக்கு இந்த சப்போர்ட் வந்தால் என்ட்ரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டு ப்ரீவியஸாக டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரேலி ஆயிருக்கான். பட் இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த லோக்கு ஒருவேளை இது அப் ட்ரெண்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து மேலே போயிடுச்சு. இந்த சப்போர்ட்டை எப்போ டச் பண்ணுறானோ 114 எப்போ டச் பண்ணானோ 144 அடுத்த ஒரு 20 டேஸில் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு 15 டேஸில் போயிருக்கான். 110 இந்த சப்போர்ட் லெவலை எப்போ அவன் டச் பண்ணானோ ரைட் 114 டச் பண்ண உடனே 140 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் கொடுத்துருக்கான். பட் இந்த ரேலிக்கு உண்மையாகவே இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டுக்கு தான் போகுது அப்படின்னா அது எங்கே வரணும் அப்படின்னா கரெக்டாக 125 இந்த இடத்துக்கு வந்து இங்கே 125க்கு மேலே ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு க்ரீன் கேண்டில் கிடைச்சா கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ 125க்கு மேலே ரைட் நானும் இதை கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். 125 அபோவ் க்ரீன் கேண்டில் என்ன டைம் ஃப்ரேம்னா டே டைம் ஃப்ரேமில் ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்வான் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஸ்வான் எனர்ஜி நல்ல ஒரு லாங் எப்படி போயிருக்கான்னா ரேலி தான். இங்கே ஸ்வான் எனர்ஜியில் ஃபுல் ரேலி தான். ஓகே. ஸோ இந்த ரேலிக்கு இது கரெக்ஷன். அப்போ இங்கேருந்து இங்கே போகிற ரேலிக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த கரெக்ஷன் லெவல் எங்கே இருக்கலாம்? நம்மளுடைய என்ட்ரி லெவலாக இருக்கலாம். நம்ம என்ட்ரி லெவல் இது 61.8% நம்மளுடைய லெவல். அப்போது 61.8% எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இங்கே நல்ல பேரிஷ் கேண்டில் கொடுத்தாலும் இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ ஸ்வான் எனர்ஜி 742 அபோவ் ஒரு க்ரீன் கேண்டில் 1 hour டைம் ஃப்ரேமில் அபோவ் 742 க்ரீன் க்ளோஸ் வேணும். எங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இருந்தால் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் பார்க்கணும். ஓகே. ரீசெண்டாக இந்த ஸ்டாக் பெரிய ஃபாலுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஓகே. ஃபால் கொடுத்துருக்கான் இல்லைங்களா? இதை ஏன் ஃபால்னு பார்க்குறீங்க? கரெக்ஷனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லோ டு இந்த ஹைக்கு கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா இது எங்கே ஸ்டாப் ஆகிருக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டாப் ஆகிருக்கணும். ரைட். எந்த இடத்துல? இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைக்க போகிறான். ஓகே. ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி பிரேக் ஆகிறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இவன் கரெக்ஷனுக்கு தான் வரான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எதை நோக்கி வராங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எங்கே வந்து இவன் டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஷார்ப் லோ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு ஷார்ப் லோ. அப்போ எதை நோக்கி வந்துட்டுருக்கான்? 682. இங்கேருந்து இங்கே கொடுத்த மூமெண்ட்டுக்கு இது கரெக்ஷன் லெவலாக இருக்கணும். அப்போது 682 கிட்ட வந்தால் 682 கிட்ட வந்து மார்க்கெட் 1 வீக் டைம் ஃப்ரேமில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். 1 வீக் டைம் ஃப்ரேமில். ஸோ 682 கிட்ட வந்து டச் பண்ணதுக்கப்புறம் அவன் கீழே விட்டு அதுக்கப்புறமா 682க்கு மேலே ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேமில் அது நல்ல க்ரீன் கேண்டில் வச்சிருக்கணும். நல்ல க்ரீன் கேண்டில் எப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவை போய் பாருங்கள். நல்ல க்ரீன் கேண்டில்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட். இது நம்மளுடைய லிஸ்ட்டு. இந்த டைமுக்கு வேணுங்கிறவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு. ரைட். தேங்க்யூ. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நான் கூடிய சீக்கிரம் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு
இந்த ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ரைட், தேங்க்யூ.